வரும் காலங்களில் என்ன நடக்கும் என்பது குறித்து துல்லியமான கணிப்புகளை விட்டு சென்றவர்களில் முக்கியமானவர் பாபா வாங்கா. நடப்பு 2024ஆம் ஆண்டு குறித்து அவர் சில கணிப்புகளை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் எதெல்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். சிறு வயதில் மின்னல் தாக்கியதால் கண் பார்வையை இழந்தவர் பாபா வாங்கா. ஆனால் இந்த சம்பவத்தில் தான் அவரால் எதிர்காலத்தை பார்க்கும் ஆற்றல் அவருக்கு கிடைச்சதா அவரது ஃபாலோயர் சொல்கிறாங்க. அவர் 1996ஆம் ஆண்டில் உயிரிழந்த நிலையில் அதற்கு முன்பே வரும் காலங்கள் குறித்த பல கணிப்புகளை விட்டு சென்றிருக்காரு. குறிப்பாக இரட்டை கோபுர தாக்குதல், டயானா மரணம் என பல நிகழ்வுகளை இவர் முன்கூட்டியே சரியாக கணிச்சிருந்தார். ஒவ்வொரு ஆண்டிற்கும் இதுபோல் அவர் சில கணிப்புகளை விட்டு சென்றிருந்தார். அதன்படி 2024ஆம் ஆண்டிற்கும் அவர் சில கணிப்புகளை செய்திருந்த நிலையில் அதில் துல்லியமாக நடந்திருந்தது சில விஷயங்கள். புவிசார் அரசியல் பதட்டங்கள் அதிகரிக்கும்னும் சர்வதேச நாடுகளோட கடன் உயரும்னு அவர் கணிச்சிருந்தார். இதனால் சர்வதேச பொருளாதார நெருக்கடி ஏற்படணும் பாபா வாங்கா கணிச்சிருந்தார். இது அப்படியே நடந்துள்ளதுன்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இந்த ஆண்டில் உலகோட மிகப்பெரிய இரு போர்கள் அரங்கேறி இருக்கு. ஒரு பக்கம் மத்திய கிழக்கில் பதட்டம் உச்சத்தை தொட்டிருக்கு. இஸ்ரேலுக்கும் ஹமாஸ், ஹிஸ்புல்லா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையான போர் பதட்டம் ஏற்பட்டது. அதே போல் உக்ரைன் ரஷ்யா போரும் இந்த ஆண்டு தீவிரமடைஞ்சது. இப்படி இரு போர்களை நமது உலகம் கண்டிருக்கு. அதே போல் அமெரிக்காவில் பணவீக்கம் புதிய உச்சம் தொட்டது. வட்டி உயர்வு காரணமாக அங்கு பல நிறுவனங்கள் ஆட்குறைப்பு செய்யும் சூழல் ஏற்பட்டிருக்கு. ஐரோப்பாவிலும் கூட சில நாடுகளோட பொருளாதாரம் மந்த நிலையை ஏற்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த கணிப்பு அப்படியே நடந்ததுன்னு சொல்லலாம். அதே போல் பாபா வாங்காவின் மற்றொரு முக்கியமான கணிப்பு பருவநிலை தொடர்பானது. காலநிலை மாற்றம் காரணமாக இந்த ஆண்டு மோசமான வானிலை நிலவுன்னு பாபா வாங்கா கணிச்சிருந்தார். அவர் கணித்தது போலவே இந்த ஆண்டு தான் உலகின் மிகவும் வெப்பமான ஆண்டுன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. பாபா வாங்காவோட மருத்துவம் தொடர்பான முக்கிய கணிப்பை செய்திருந்தார். மருத்துவத்துறையில் தீர்க்க முடியாத நோய்க்கு மருந்துகள் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கணிச்சிருந்தார். அவரது கணிப்பை போலவே இந்த ஆண்டு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மருந்தை கண்டுபிடிப்பதில் முக்கியமான திருப்பம் அரங்கேறியிருக்கு. அதாவது நிலையான கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சிகிச்சைக்கு முன் ஒரு முறை கீமோதெரப்பி சிகிச்சை அளித்தா உயிரிழப்பு அபாயம் 40% வரை குறைவது தெரிய வந்திருக்கு. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் காரணமாக பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கும் நிலையில் இது முக்கியமானதாக பார்க்கப்படுது. இப்படி உலகில் நடந்த மிக முக்கியமான 3 விஷயங்களை பாபா வாங்கா துல்லியமாக கணிச்சிருக்கதா அவரோட ஃபாலோவர் சொல்லிட்டு இருக்காங்க.